ரகசிய ஒற்றை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானின் முதுகில் குத்திய சிம்பு, அண்ணாவுக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு சிம்புன்னு சொன்ன நபரையா இப்படி பண்ணிட்டீங்க சிம்பு என தம்பிகள் ஆதங்கம். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். அரசியலும் சரி சினிமாவும் சரி தாங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னா தங்களுக்கு உதவியவர்களையும் மறந்து அவர்களை கால்களில் போட்டு மிதித்து மேலே எழக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப முக்கியமா தமிழர்கள் இந்த இரண்டுலயுமே உச்சத்துக்கு வர முடியாததுக்கு ஒரு காரணம் நண்டு கதை மாதிரி யாரும் உயர்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ஒவ்வொருத்தரும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இதற்கு விதிவிலக்கான நபர். நம்ம முன்னேறி போகணும், அதே மாதிரி நம்முடன் இருப்பவர்களும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் கடந்த காலங்கள்ல நடிகர் சிம்பு அவர்களுடைய சினிமா வளர்ச்சிக்காக பல்வேறு தருணங்கள்ல உதவி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு மிகப்பெரிய பீக் எலிவேஷன் கொடுக்கும் விதமாக அண்ணாவுக்கு எம்ஜிஆர் மாதிரி அண்ணனுக்கு நீதான் தான் தம்பி அப்படிங்கிற ரேஞ்சில வரலாற்று முக்கியத்துவத்தையும் கொடுத்திருந்தார். ஆனா அந்த காலங்கள்ல சிம்பு அவர்களும் தொடர்ந்து சீமான் அவர்களோடு பயணித்ததையும் பார்க்க முடிஞ்சுச்சு. சீமான் குறித்து பல நல்ல விடயங்களையுமே சொல்லியிருந்தார். ஆனா சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல் அப்படிங்கிறது பலரும் சீமானை விட்டு வெளியேறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல நடிகர் சிம்புவும் இப்போ முதல்வர் விஜய் போய் சந்தித்து வந்திருந்தாரு. அதன் பிறகு இப்போ சீமான் அவர்கள் குறித்து தொடர்ந்து தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசக்கூடிய சவுகு சங்கரின் புதிய அலுவலகத்தை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வுக்கு போயிருக்கிறாரு. இது சீமான் அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் 18 கோடியில ஒரு பிளாட் வாங்கிட்டாரு, பென்ஸ் கார் இப்படிதான் வாங்கினாரு அப்படின்ட்டு ஏகத்துக்கும் புரளி அடித்து விட்ட சவுக்கு சங்கர் சீமான் அவர்களுடைய இமேஜ அவருடைய பார்வையாளர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு அடிமட்டத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னு சொல்லணும். சோ அப்படிப்பட்ட ஒரு நபரை நடிகர் சிம்பு அவர்கள் போய் சந்தித்து அவரோடு தோளோடு தோல் சாய்ந்து நிற்பது அப்படிங்கிறது நிச்சயமாகவே சீமான் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமா தான் பார்க்கப்படுது. தம்பிகள் இதனால ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. உன்னை எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு தூக்கி பிடித்த ஒரு தலைவரை இப்படி துரோகத்துல வீழ்த்திட்டா அப்படிங்கிற ரேஞ்சில தான் தம்பிகள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. சோ இனி வரக்கூடிய நாட்கள்லையும் நிச்சயமாக சீமான் அவர்கள் கடந்த காலங்கள்ல உதவிய பல நடிகர்களும் சீமானுக்கு துரோகம் செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாக தான் சொல்லப்படுது. சோ அரசியலை பொறுத்தவரை வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் மதிப்பு அப்படிங்கறத சினிமாக்காரர்களும் உணர்த்திட்டு வராங்க. நன்றி, வணக்கம்.